அப்படின்னா அந்த பிச்சையா எடுக்காம பொருளை வச்சுட்டு வித்துட்டு காசு எடுப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பறக்க விடுறாரு ஒண்ணு, அந்த ஏரோப்ளைன் மாதிரி ஒண்ணு பறந்துட்டு இருக்குது, அதை வித்துட்டு இருக்கிறாரு. உடனே ஒரு குழந்தை வந்து ஒரு அம்மாவுடைய கையை விட்டுட்டு ஓடி போய் அந்த பொருள்ல கையை அந்த அந்த டாய்ஸ், அதுக்கு டாய்ஸ் தானே தெரியும், அந்த டாய்ஸை கையில எடுத்த உடனே அந்த அம்மா அங்கிருந்து கத்துறாங்க, ஏய் டேட்டி அப்படின்னா அழுக்கு, அசுத்தம், அதை தொடாத அப்படின்னா. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக்கா தான் இருந்துச்சு. வச்சுட்டு வா அப்படின்னு அதை மிரட்டுறாங்க. நீ வச்சிரு, வாங்க வேண்டாம், இப்ப காசு இல்ல, அப்புறம் வாங்கிக்கலான்னு சொன்னா பரவாயில்ல. அது வந்து அசுத்தம், அது டேட்டியா இருக்குது, அழுக்கா இருக்குது, அசுத்தம், அதை விற்கிற மனுஷன் அசுத்தம் அப்படின்றது வந்து எனக்கு ஏத்துக்கவே முடியல. அப்ப வந்து அந்த குழந்தை வந்து, நான் அதை வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன், அந்த குழந்தை அந்த அம்மாட்ட கேக்குது, அம்மா அது வாங்கலாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. உனக்கு நான் நல்ல கடையில வாங்கி தரேன், இது ரொம்ப அழுக்கு, இதை வாங்கினா நோய் வந்துடும். அப்போ இப்ப அவங்களை அறியாமலே அந்த பிள்ளைக்குள்ள என்னத்தை விதைச்சிடுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த தற்பெருமே விதைச்சிடுறாங்க பாருங்களேன். மற்றவங்களை வந்து, அதற்காக நம்ம அழுக்கா இருக்கணும்னு நான் சொல்லல, கண்டிப்பா நம்ம வந்து மாறிக்கிறது ரொம்ப அவசியமானது. நம்ம வந்து ரொம்ப சுத்தமா இருக்கிறதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து கற்றுக் கொடுக்கணும், அதெல்லாம் ரொம்ப அவசியமானது. ஒரு ஆண் அப்படின்ற போது இந்த நகமெல்லாம் அழகா வெட்டி, இதெல்லாம் வந்து நான் பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு முன்னாடி இதெல்லாம் தெரியவே தெரியாது எனக்கு. இந்த நகம் வெட்டணும்னு தெரியாது. இந்த நகைலாம் நிறைய இருக்கும் பாருங்கன்னா, அழுக்கெல்லாம் இருக்கும் அப்படி. அப்புறம் அந்த கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாஸ்டர் தான் இதை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இல்ல கையெல்லாம் சுத்தமா இருக்கணும், நகம் சுத்தமா இருக்கணும். ஏன் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கிற அழுக்கெல்லாம் நம்ம சாப்பிடும் போது உள்ள போகும். சோ அது கை சுத்தமா இருக்கணும், அதுதான் மற்றவங்களுக்கு மதிப்பு. எங்கேயாவது ஒரு இடத்துல பேசும்போது பாத்தீங்கன்னா, நீங்க சைன் போடும் போது கூட உங்க கையில நகம் இருந்தா அது மதிக்கிற மாதிரி இருக்காது. நகம் இல்லாம இருந்தா தான் நம்மள மதிக்கிறது மாதிரி இருக்கும். அதெல்லாம் நமக்காக மட்டும் இல்லைன்னா மற்றவங்களுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறது. அப்போ வந்து ஒரு சுத்தம் அப்படின்றது ரொம்ப அவசியமானு கேட்டா கண்டிப்பா அவசியமானது. ஆமே, நம்முடைய பிள்ளைகளை சுத்தமாய் வைக்க வேணா, அவங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்க அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும். அதை கிளியரா இதெல்லாம் வந்து ஒரு அம்மா அப்பா சொல்லி கொடுக்க வேண்டியது. அவனுக்கு நகம் வளரும் போது இது நகம் வளரக்கூடாது, அவன் உடம்புல நாத்தம் அடிக்கும் போது, ஒரு வயசு ஆகும்போது அந்த பிள்ளைகளுக்கு தன்னை போல என்ன பண்ணணும்னா அந்த வேர்வை ஸ்மெல் நாத்தம் அடிக்கும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, மூணாவது ஒரு நபர் சொல்லி கொடுக்க முடியாது. யார் தான் சொல்லி கொடுக்கணும்? ஒரு அம்மா ஒரு அப்பா வந்து சொல்லி கொடுக்கணும். இல்லப்பா உனக்கு இந்த மாதிரி ஸ்மெல் வருது, நீ இதை கிளியர் பண்ணிக்கோ, இதை பண்ணிக்கோ, இப்படி பண்ணிக்கோ, நீ வேணா வந்து இப்படி ரொம்ப இது ஒரு பவுடர் யூஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா ஒரு சென்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கோ, நீ வெளியே போகும்போது நாத்தம் அடிச்சுட்டு இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா உள்ள வந்து அல்சர் மாதிரி இருக்கும், அதனால வாயை திறந்த உடனே அவனுக்கு பேச்சு வாயிலேருந்து ஸ்மெல் வரும். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம முன்னாடி நின்று பேச முடியாது, அவன் போய் யாரையுமே சந்திக்க முடியாது. அப்போ வந்து ஒரு அம்மா அப்பா அதை செக் பண்ணி, ஓகே உன் வாயில ஸ்மெல் வருது அப்படின்னா நீ வந்து ஒரு சின்ன சாக்லேட் ஒன்று வச்சுக்கோ, இந்த மாதிரி பியாட்டை பேசும்போது நீ வந்து டக்குன்னு இது பண்ணாத, அந்த மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணி நீ பேசு, ஏன்னா உனக்கு அல்சர் இருக்கிறனால அப்படி வருது. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. ஆனா அதே நேரத்துல ஒன்றை நீங்கள் மறந்துடக்கூடாது, நம்மை போல இல்லாம இன்னொரு இதுல இருக்கிற ஜனங்கள் அசுத்தோன்ற பட்டத்தை அவங்களுக்கு என்ன பண்ணிட முடியாது. அதை உங்க பிள்ளைகளுக்குள்ள நீங்க வளர்த்தக்கூடாது. நீ அப்படின்னு நம்முடைய பிள்ளைகள் வந்து ஒரு பக்கமாவே போயிடுவாங்க, ஒரு சைடாவே நேசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, இன்னொரு பக்கம் போகவே மாட்டாங்க. இல்ல அவங்களுக்கு தெரியல அதனால அப்படி பண்றாங்க, அவங்களுக்கு இல்ல அப்படி பண்றாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், உங்களால முடிஞ்ச உதவியை நீ செய். இப்படி நீங்கள் வளர்த்துவீர்களானால் உங்கள் பிள்ளைகள் வந்து பர்ஃபெக்டா இருப்பாங்க, ரொம்ப நல்லா வளருவாங்க, அவங்க எதிர்காலம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அப்போ வசதிகள், உயர்வுகள், ஆசீர்வாதங்கள் நம்பர் 1. முதலாவது, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். நம்பர் 2, இரண்டாவதாக வசதிகள் வந்து நம்முடைய பிள்ளைகளுடைய தாழ்மையை அவர்களிடத்திலிருந்து என்ன பண்ணிடக்கூடாது, எடுத்துடக்கூடாது. ஸோ இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், எப்பொழுதுமே நமக்கு என்ன வேண்டும், ஆண்டவரே எனக்கு ஒரு மன தாழ்மையை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. அப்போ அந்த கணவனார் இடத்துல நான் கேட்டேன், என்ன பிரதர் பிரச்சனை அப்படின்னு கேட்டேன். ஒண்ணுமே தெரியல பாஸ்டர்,
என்னை எப்ப பார்த்தாலும் வந்து அவ திட்டிகிட்டே இருக்கிறா, அப்படியே வெறுப்பா பேசுறா, எரிச்சலா பேசுறா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே அந்த பிள்ளைகிட்ட போய் பேசுறேன், என்னமாச்சு, ஏன், என்ன பிரச்சனை, என்ன அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு என்ன, அந்த சிஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவனை சுத்தமா எனக்கு பிடிக்கல, அவன் கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கல, அவன் அழுக்கா இருக்கான், அவன் அப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனுடைய நெகட்டிவே சொல்லுது. அப்படின்னா சும்மா என்ன எல்லார்ட்டையுமே சிரிச்சு பேசுறான், எல்லார்ட்டையுமே இது பண்றான், அவன் எனக்கு சுத்தமா ஆகல, எங்க வேணாலும் படுத்து தூங்கிடுறான், எதை வேணாலும் சாப்பிட்றான் அப்படின்னு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எப்பா நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், பட் என்னன்னா ஒன்னா ஆண்டவர் நல்ல வளர்ப்புல வளர்த்திருக்காரு, அவங்கள அந்த வளர்ப்புல வளர்க்கல. நீ கத்து கொடு, நீ சொல்லி கொடு, இந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி இருங்கன்னு பண்ணி கொடு. ஆனா அதுக்காக அவங்கள அடியோட நீ வெறுக்கிறது என்கிறது வந்து, நான் நல்ல சுத்தமா இருக்கேன், நான் பெருமையா இருக்கேன், அவங்க தாழ்மையா இருக்கிறது மாதிரி நீ நினைக்கிற மாதிரி அர்த்தம். இப்படி இருக்காத, இது ஆண்டவர் நீதி செய்ய மாட்டாரு, அவர் பக்கத்துல தான் கர்த்தர் நீதி செய்வாரு. உன் பக்கத்துல தவறே இல்லைன்னா கூட கர்த்தர் உன் பக்கத்துல நிக்க மாட்டாரு. ஏன்னா தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் என்ன அளிக்கிறாருன்னா கிருபையை அளிக்கிறார். அதனால ரொம்ப கவனமா கவனிச்சுக்குங்க. சில இடங்களிலே நம்ம வந்து அப்படிப்பட்ட ஜனங்களை வந்து நம்ம சிலர் வந்து டீல் பண்றதுக்கு கஷ்டம்தான். ஆனா தாழ்மையாய் தெரியாம தான் அப்படி செய்யறாங்களே தவிர, தெரிஞ்சு கண்டிப்பா அவங்க அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் தாழ்மையினுடைய ஒரு ரகசியம். ஆமென் சொல்லுங்க. எல்லாரையும் நேசிக்கிறதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா கற்றுக் கொடுக்கணும். எல்லாரையும் சமமாய் நினைப்பதற்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். எல்லாம் மனிதர்கள் என்கிறதை கற்றுக் கொடுக்கணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. என்னது எல்லாமே? பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாம் மனுஷங்க. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் மனுஷங்க. நல்லா சொல்லுங்க, எல்லாம் மனுஷங்க. நமக்கு நிறைய பேருக்கு பணம் இருந்தாதான் மனுஷங்க. பணம் இல்லைன்னா எரும மாடு, பணம் இல்லைன்னா மிருகம். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரையும் சமமாய் ஆண்டவரே. அதான் நாபால் என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுது, சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த ஆள் விக்கி செத்துட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய கேரக்டரை குறித்து சொல்லுது, மனுஷனை மதியாதவன். அவன் என்ன பண்ண மாட்டானாமா, மனுஷனை மதிக்கவே மாட்டாங்களாம். அப்போ இது ஆண்டவர் பக்கத்துல மிகப்பெரிய குற்றம். ஒரு மனுஷனை மதிக்காதது ஆண்டவருடைய பார்வையில பெரிய குற்றம். மனுஷன்னா நம்ம என்ன பண்ணணுமா, அவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? சத்தமா சொல்லுங்க. பணம் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. நமக்கு நிறைய பேர் கார்ல வந்தா மட்டும்தான் நமக்கு மதிப்பு கிடைக்குது. கார்ல வந்தா ஒரு மதிப்பு, பைக்ல வந்தா இன்னொரு மதிப்பு, நடந்து வந்தா இன்னொரு மதிப்பு, நல்ல செருப்பு போட்டிருந்தா ஒரு மதிப்பு. இல்ல இல்ல, பிரைஸ் தி லார்ட் அப்படின்றது வந்து ஒரு சர்ச்சுக்கு வரும்போது பிரைஸ் தி லார்ட் யாருக்கு சொல்றீங்க? என்ன நினைச்சு சொல்றீங்க? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்க்கு அர்த்தம் என்ன? பிரைஸ் தி லார்ட்க்கு அர்த்தம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன்னா, இந்த நாள்ல ஆண்டவர் உங்களையும் என்னையும் சந்திக்க பண்ண தேவனுக்கு ஸ்தோத்திரம். இதுதான் வந்து பிரைஸ் தி லார்ட். சோ இந்த பிரைஸ் தி லார்டே வந்து ஏழைகளுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரல அப்படின்னா, ஆமா இவர் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டாரு, அவர் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப நல்லா போனாதான் மதிப்பாரு. நல்லா போக வேண்டியது நம்முடைய கடமை, அதை நான் சொல்லல, கண்டிப்பா நல்லா போகணும். ஆனா வந்து அவங்க பிரைஸ் தி லார்ட் சொல்ல மாட்டாங்க. எப்ப சொல்ல தெரியுமா? அதுலயே ஹைட்டா அழகா அவங்களுக்கு பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எத்தனை பிரைஸ் தி லார்ட்! அத வசதியா இருக்கிறவங்களும் அவ்வளோ பார்த்து இது பண்றது. கொஞ்சம் வசதி குறைஞ்சவங்களா இருந்தா உடனே வந்து பார்த்துட்டு சிலர் இன்னொன்னுக்கு பிரைஸ் தி லார்ட் சொன்னா கூட சொல்லாம போறோம். அது நமக்கு தெரிஞ்சு சொல்லாம, நம்ம வந்து அறியாம அவங்க பிரைஸ் தி லார்ட் சொல்லும் போது சிலர் அறியாம நம்ம பாட்டுக்கு போவோம், ஏதோ ஒரு டென்ஷன்ல போவோம். நான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டென்ஷன் ஓடிட்டு இருக்கும், யாரோ வந்து பிரைஸ் தி லார்ட் சொல்றோம், அது ஞாபகமே இருக்காது நமக்கு. அது வந்து தப்பா நினைச்சிடக்கூடாது, அது ஏதோ டென்ஷன்ல வேணும்னு அவாய்ட் பண்றது. இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு அநீதி. சொல்லுங்க, பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, இதெல்லாம் கர்த்தருடைய பார்வைக்கு நீதியா அநீதியா? கர்த்தர் பார்க்கிறாரா இல்லையா? கண்டிப்பா ஆண்டவர் பார்க்கிறார். அந்த மனுஷன் மட்டும் தேவ சமூகத்துல போய் நின்னுட்டான் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் யார் தான் குற்றவாளி? நீங்க குற்றவாளி ஆயிருவீங்க. அந்த மனுஷன் நீதிமானா மாறிடுவான். நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்கலாம், ஆனா இதெல்லாம் கேரக்டர், இதெல்லாம் ஒரு நல்ல கேரக்டர். நீங்க குற்றவாளி ஆயிடக்கூடாது தேவ சமூகத்துல.
அதான் ஆண்டவர் சொல்றாரு, விதவைகள் இருக்காங்க பாருங்களேன், கணவன் இல்லாத விதவைகளை வந்து அவங்க கண்ணீர் கர்த்தர் சமூகத்துல போய் எட்டுமாமா. அப்போ நம்ம வந்து அவங்க விதவையா இருக்கிறதுக்காவது அவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஓகே ரைட்டு சரி சிஸ்டர், நீங்க சந்தோஷமா என்ன பண்ணணுமோ இருங்க, உங்களுக்கு என்ன தேவை, ஓகே என்னால முடிஞ்சது பண்ணுங்க, அவ்வளவுதான். அவங்கள கண்ணீர் அடிக்க வைக்க முடியாது, நம்ம அவங்கள எதுவும் திட்ட முடியாது, ரொம்ப எல்லாம் இது பண்ணிட முடியாது. ஏன்னா அவங்க என்ன அப்படின்னா, அவங்க கண்ணீர் விட்டா அந்த கண்ணீர் உடனே எங்க போய் சேரும் அப்படின்னா, கர்த்தர் சமூகத்துல போய் சேரும். சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, விதவைகளுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறாங்க. விதவைகளை கேட்க யாரு இருக்கான்னு நினைக்கிறாங்களே, கர்த்தரே அவர்களுக்காக வழக்காடுவார். அது சன்னதியா சாபம். விதவைகள் மேலே பழியை சுமத்துவது, விதவைகள் மேலே அந்த பணத்தை பிடுங்கிறது, ஏமாத்துறதெல்லாம் சன்னதியா சாபம் நமக்கு. அந்த விதவை மட்டும் கண்ணீர் விட்டுட்டாங்கன்னா நம்ம ஜீவனோட இருக்க முடியாது, நம்ம சாபம் 10 தலைமுறை வரைக்கும் மாறாது. இதெல்லாம் ஆண்டவருக்கு பார்வைக்கு என்ன கேடுன்னா, நீதி கேடான விஷயம். ஆண்டவரே, நான் நீதியாய் நடப்பதற்கு நீங்க கர்த்தருடைய வருகை தாமதிச்சு, நீங்க மரணம் அடைஞ்சு அவங்கள நம்மளை படுத்துக்கும் போது, நான் நம்மளை பார்த்து நிறைய பேர் நீதியாய் வாழ்ந்தார், அநேகரை தேவனுக்குள் நடத்தினார். இந்த சாட்சியை நீங்க எல்லாருமே வாங்க. ஆமே. தொற்கால், இந்த தொற்காலுக்காக அங்க இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்களாமா, அழுதாங்க. அப்ப அவங்க கொடுத்த அந்த கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்து அந்த அவங்க மரணம் அடைஞ்சு கிடக்கும் போது எல்லாரும் அந்த கிஃப்ட கொண்டு வந்து கொடுத்து ஐயோ இப்படி பண்ணாங்களே அன்னை தெரசா மாதிரி அன்னைக்கு உடனே தேவனுடைய மனுஷனுக்கு பார்த்த உடனே, சே இவ்வளவு நல்ல அம்மாவா, அப்ப இன்னும் கொஞ்சம் காலம் வாழ்ந்தா நல்லா இருக்குமேன்னு ஒரு அற்புதம் நடக்குது. அப்ப நம்முடைய அடக்க ஆராதனைக்கும் என்னதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அநேகரை நீதிக்குள்ளாய் நடத்தினார். யாரையும் கடிஞ்சு பேசணும். சிலருக்கு பாருங்களேன், சிலருடைய வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா, அம்பு மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? அதான் வாயில பட்டயத்தை வச்சு நிறைய பேர் திரிறாங்க. கத்தி கையில வேண்டாம் அவங்களுக்கு, கத்தி எங்க இருந்தா போதும், அவங்க வாயினுடைய நாக்கே அவங்களுக்கு பட்டயம், அவ்வளவுதான், கிழிச்சு அவங்கள சுக்குநூறா. இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக நீதிக்கேடு. ஒரு மனுஷன் வந்து உங்களுடைய வார்த்தையினால அழுறானா, ஒரு மனுஷன் உங்க வார்த்தையில அழ வச்சுட்டீங்களா, டேஞ்சர். ஆண்டவர் அதுக்கு நீதி செய்வார், கண்டிப்பா நீதி செய்வார். நம்முடைய வார்த்தைகள் ஒரு மனுஷன் அப்படியே சிலர் வார்த்தையை பேசினாங்கன்னா நம்ம ஒண்ணும் இல்லைன்ற ஃபீல் நமக்கு வந்துடும். அவ்வளவுதான். சிலர் பேசினாங்கன்னா செத்துடலான்ற ஃபீல் வந்துடும். அப்படி பேசுவாங்க, குத்தி கிழிச்சு அசிங்கப்படுத்தி கஷ்டப்படுத்தி. கணவனும் சரி மனைவியும் சரி, வாயில பேசுகிற வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க இந்த மாதிரி உங்களுடைய வாயினுடைய வார்த்தை பட்டய மாதிரி மாறிடவே கூடாது. சரி, ஓகே, ரைட்டு, மன தாழ்மை, சரி, பரவாயில்ல, கர்த்தரவங்களை நடத்தட்டும். கர்த்தர் இந்த நீதி எல்லாம் தேவ சமூகத்திலே ஜபங்களாய் போய் எட்டும். கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறத நீங்க பாப்பீங்க. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஆண்டவரே, 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நான் நீதியாய் வாழ. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உங்களுக்கு முன்பாக ஒரு நல்ல வாழ்க்கை, உங்களுக்கு முன்பாக ஒரு நீதியான வாழ்க்கை. நன்றி அப்பா, அநேகரை கர்த்தருக்குள்ள நடத்த. அப்பா, என்னுடைய நல்ல குணத்தினால், ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை என்னுடைய தாழ்மையினால் அநேகரை நீதிக்குள்ள நடத்த எனக்கு பலன். அந்த மன தாழ்மை எனக்கு தாரும் ஆண்டவரே, அந்த மன தாழ்மை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உண்மையிலே நான் இதுக்கெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட அந்த கிருபையை கர்த்தர் ஒன்றொன்றாய் தருவதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். நான் ஓப்பனா சொல்றேன், இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது 2005 வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மிலிட்ரி மாதிரி தான் இருப்பேன். ஒரு மிலிட்ரி மாதிரி தான் நான் யோசிப்பேன். தப்புனா தப்பு, எந்திரினா எந்திரி, உட்காருனா உட்காரு. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். அப்படின்னா இன்னொருத்தரை புரிஞ்சுக்கிறதுக்குனுடைய ஐடியா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவ்வளவு கடினமாய் எல்லாரையுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டு, அதை பண்ணு இதை பண்ணு அப்படி. ஆனா அன்னைக்கு ஒரு காலத்துல அது சப்போர்ட்டிவா தான் இருந்துச்சு. ஆனா இன்றைக்கு அதை நான் நிறைய யோசிச்சேன். இல்ல நம்ம ஏன் அப்படி இருக்கணும்,
நம்ம ஒரு ஒழுங்கீனமானதுக்கு நம்ம வந்து அது ஸ்ட்ரிக்டா இருக்கிறது தவறல்ல, அதை கண்டிக்கிறது தவறல்ல. ஆனா உண்மையாகவே நமக்குள்ள என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்ல மனத்தாழ்மை, ஒரு நல்ல அன்பு, நல்ல ஒரு பணிவு, இதெல்லாம் வேணும்ன்றத நான் இடையில கத்துக்கொண்டேன். எனக்கு பாடம் கற்பிச்சு கொடுத்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஒரு ஒரு சர்ச்சு, பழைய திருச்சபை, ரொம்ப பழைய திருச்சபை. அந்த ஊழியக்காரர் ரொம்ப பழைய ஊழியக்காரர், ரொம்ப வயதான ஒரு ஊழியக்காரர். நான் ஊழியக்காரர்ல எப்பவுமே ரொம்ப அதிகமாய் மதித்து இது பண்ணுவேன். அப்போ அந்த ஊழியக்காரர் வந்து ரொம்ப பணக்காரர், ரொம்ப பெரிய நிறைய கிரௌட் இருக்கிற ஒரு ஊழியக்காரர். அப்போ ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட சொல்றாரு, பாஸ்டர் அந்த ஊழியக்காரரை நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி. என்கிட்ட சொல்ற ஊழியக்காரன் ரொம்ப நல்ல ஊழியக்காரர், நல்ல ஊழியம் செய்யற ஒரு தேவ மனுஷன். அப்ப நான் சொன்னேன், நீங்க இப்பதான் ஊழியம் முடிச்சிருக்கிறீங்க, ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, இங்க இருந்து அவ்வளோ தூரம் போய் அவங்கள பார்த்துட்டு இன்னொரு டைம் பார்க்கலாமே அப்படி. உடனே அவர் சொன்னார், இல்ல ஒரு தேவ மனுஷன், அவர் எவ்வளோ பெரிய மினிஸ்ட்ரி எல்லாம் ஆண்டவர் அவர் மூலமா பண்றாரு, பட் நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், ஆண்டவர் நம்மளையும் பிளஸ் பண்ணுவார்ல, அவர்கிட்ட போய் ஒரு ஜோம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. இதுக்கு மேல என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி அந்த ஊழியக்காரரை பார்க்கறதுக்காக போனா, ஒரு வாட்ச்மேன் எங்க அப்படின்னு கேட்டா, ஐயாவை பார்க்கணும். ஐயாவை நீ பார்க்க முடியாது. இல்லை நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன், நான் பார்த்தா நல்லா இருக்கும். சரின்னு அவங்க உள்ள விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆஃபீஸில் வந்து உட்காந்தாச்சு. அப்போ ஆஃபீஸில் உள்ளவங்க அந்த இதெல்லாம் எழுதி வாங்கிட்டாங்க. வாங்கின உடனே இந்த மாதிரி ஐயாட்ட கொண்டு போய் கேட்டுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து போனார். போய் பார்த்த உடனே அவர் என்ன டென்ஷன் தெரியல, ஏதோ கோபத்தில் இருந்திருக்காரு போல. வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு இவர் உடனே எந்திரிச்சு நின்று, ஐயா உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். இந்த பாருங்க, நான் இந்த மாதிரி சனிக்கிழமை எல்லாம் பார்க்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. சும்மா வந்துட்டு இன்னும் அப்படியே எரிஞ்சு விழுந்துட்டாரு. உடனே இவர் சொல்றாரு, இல்லையா நான் வந்து ஜஸ்ட் உங்கள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு போதான் வந்து ஒரு ஜெபம் மட்டும் பண்ணிங்க. அப்படி இயேசுவின் ஆசீர்வதியும், இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். 2 செகண்ட் ஜெபம். ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணவே இல்லை, 2 செகண்ட் ஜெபம். அப்படியே விறுவிறுன்னு நடந்து அவர் பாட்டு கார்ல ஏறிட்டாரு, போயிட்டார். இவர் ரொம்ப வருத்தப்பட்டார். அவர் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்களேன், அந்த சிச்சுவேஷன் நினைச்சு பாருங்களேன். அத்தனை கிலோமீட்டர் உடல் சரியில்லாம, அவ்வளவு வயசாகி அப்படி டிராவல் பண்ணி வந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்கிறது, அது ஒண்ணுமே பேசாம பயங்கரமான கோபத்துல அப்படியே போயிட்டார்ல. ஆனா அவங்களுக்கு பாடம் கத்து கொடுத்தாரோ இல்லையோ, எனக்கு கத்து கொடுத்தாரு. எனக்கு கத்து கொடுத்தாரு. அன்னைக்கு டிசைட் பண்ண, அன்னைக்கு முடிவு பண்ண, இந்த ரொம்ப கோபமா பேசுறது, ரொம்ப வந்து இது இன்னொருத்தர் மேல இருக்கிற அந்த பிரச்சனையை அப்படியே கொண்டு போய் இன்னொருத்தர் மேல திணிக்கிறது, இதெல்லாம் வரக்கூடாதுப்பா, இதெல்லாம் வரக்கூடாது. அங்கேயே ஜெபம் பண்ண நான், எனக்கு ஒரு கிருபையை மட்டும் கொடுங்க ஆண்டவரே, முகம் சுளிக்காத ஒரு ஊழியக்காரன் நான் இருக்கிறவனு கிருபை தாங்க. இப்ப கூட இந்த போன் அடிக்கடி நிறைய பேர் போன் பண்ணும்போது கஷ்டமா இருக்கும். நீங்க சொல்ல மாட்டீங்க, நான் நினைக்கிறீங்க எனக்கு ஒரு 11:30 12 o'clock ஆகும் படுக்கைக்கு போறதுக்கு. சில டைம் கரெக்டா ஷார்ப்பா 4:30 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும். 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஒரு டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நாள்ல ஒரு 1/2 மணி நேரம் திருப்பி படுக்கலாம். 12 மணிக்கு போன் பண்ணுவாங்க, 2 மணிக்கு போன் பண்ணுவாங்க. 2 o'clock எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டீப்பா தூங்குற நேரம். அப்பதான் நமக்கு தூக்கமே கரெக்டா வந்து தூங்கும். டக்குன்னு போன் அடிச்சு எழுப்பி விட்டுட்டு, அதுவும் என்ன இருக்கா தெரியுமா, ஒண்ணுமே இருக்காது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னே தெரியல, ஒண்ணுமே இல்லை, எங்க பையன் நாளைக்கு காலைல எக்ஸாம் எழுத போறான், கொஞ்சம் ஜோம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போன் பண்ண. எப்படி இருக்கு பாருங்களேன், 2 மணிக்கு போன் பண்ணி பையன் நாளைக்கு காலைல எக்ஸாம் எழுத போறான் அப்படின்னு. அப்போ எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, என்னடா இந்த நேரத்துல கூப்பிட்டு இப்படி பேசுறாங்களா அப்படின்னு போது, ஒரு நாள் நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, 2 மணிக்கு அவங்க கூப்பிட்டு ஒருத்தருக்கு போன் பண்றாங்கன்னா, அப்ப நைட்டு முழுக்க அவங்க பையனுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, யோசிச்சே இருக்காங்கல்ல. அப்ப அவங்களுக்கு அது டிஸ்டர்பா இருக்குது.
அப்ப அது அது ஏதோ ஒரு ஃபியூச்சரை குறித்து யோசிக்கிறாங்க. அது ஒரு பயமா மாறுது. சோ அவங்களுக்கு பெரிய தேவை இருக்கு. முடிஞ்சா ஜோம் பண்ணிட்டு, ஆனா முடிஞ்சா ஜோம் பண்ணி படுத்துரு, இல்லைன்னா எடுக்காம கூட விட்டுரு. ஆனா நீ அவங்க முன்னாடி என்ன பண்ணிடாத. சத்தமா சொல்லுங்க. கோவப்பற்ற வேண்டாம். நீ உன்னுடைய எரிச்சல் எதுக்காக கொண்டோம்? தெரிஞ்சு பண்ணலாம், தெரியாம பண்ணலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை இதெல்லாம் கர்த்தர் சமூகத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா நீதியா இருக்கும். இப்படி ஒரு நீதியான வாழ்க்கைய ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா இது தாழ்மையினுடைய அடையாளம். நீங்க தாழ்மையா இருக்கிறது, இவ்வளவு வசதி வந்தும் இவ்வளவு உயர் வந்தும் நீங்க ஒருத்தங்கள்ட்ட இவ்வளவு ஹம்பிளா நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள தாழ்மை இருக்குன்னு அர்த்தம். இல்ல உங்களுக்குள்ள எரிச்சல், உங்களுக்குள்ள கோபம், ஏன்னா அவன் என்ன பெரியவன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா நமக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம். சோ வசதி வந்த உடனே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மாறிட்டோம்னு அர்த்தம். இப்ப நீங்க உங்களை செக் பண்ணுங்க, உங்களை ஆராய்ந்து பாருங்க. அப்போ இன்னொருத்த கடினமா பேசுறத கூட நம்ம என்ன பண்ணிடணும்னா அவாய்ட் பண்ணிடணும். பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, இன்னொருத்த சிலர்ட்ட அன்பா பேசினா மாற மாட்டாங்க, அதனால கடினமா தான் பேசி. உங்க வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளை, கணவன் மனைவி பிள்ளைகள் சிலர்ட்ட கடினமா பேசுறீங்க, அதெல்லாம் வேற சர்க்கிள். அதுல போய் நம்ம அவ்வளவு பெரிய தப்பை பார்த்துட்டு கொஞ்சிட்டு எல்லாம் என்ன பண்ணிட முடியாது. கேட்கல, அவ்வளவு பெரிய தப்பை பார்த்து நம்ம கொஞ்சிட்டு இருந்தோம்னா நம்ம அதுக்கு உடந்த போறோம். மகனே, அதான் ஏலி மாதிரி இருந்துடக்கூடாது. ஏலியினுடைய பிள்ளைகள் செய்த தவறு கண்டிக்கத்தக்க தவறு. அதான் தேவாலயத்திலே வருகிற பெண்களோடு அவங்க தப்பு பண்ணாங்களாம். அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அத ஊர்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு அவங்க அப்பாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆலயத்துக்கு வர பெண்களோட அவங்க தப்பா நடக்கிறாங்க, நீ கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா என்ன கூட தெரியுமா, மக்களே, என் மக்களே, அப்படி வேண்டாம், நான் கேட்கிற இந்த செய்தி நல்லதா அல்ல. ஆமா, ரொம்ப இன்னும் கொஞ்சம் முத்தம் கொடுத்து, நம்ம ஆட்களா முத்தம் கொடுத்தான்னு சொல்லிடுவாங்க போல தெரியுது. அதான் நம்மளுடைய நிறைய கேரக்டர் தான் இந்த ஏலியினுடைய கேரக்டர். அவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு வந்துருவான். மக்களே வேண்டாம் மக்களே அப்படின்னா எப்படி இருக்கும்? நிறைய பேர் அப்படிதான் கொஞ்சிருங்கல்ல. அதான் ஸ்ட்ரிக்டா அந்த இடத்துல இது என்ன தப்பு, இது மிஸ்டேக், இது நீ பண்ணக்கூடாது, இது என்ன எவ்வளவு பெரிய விஷயம், இது என்ன சின்ன தப்பா, இது ஆண்டவர் அடிச்சிட்டாருன்னா என்ன பண்றது? அது ஒரு ஸ்ட்ரிக்டா சில விஷயத்த சில பாவங்கள் செய்யும் போது கண்டிப்பா தான் நம்ம அதை அதுக்கு இதுவே பண்ணக்கூடாது. அதுல நீங்க இளையிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது, பரிசுத்தமா வாழ வாய்ப்பே இல்லை. அதுதான் ஆண்டவர் ஏலி மேல ஆண்டவர் குறை சொல்றதே அதுதான். என்ன பொறுத்த அளவுல ஏலிக்கு வேற எந்த தப்பும் இல்லை. ஆனா ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டிய இடத்துல ஸ்ட்ரிக்டா இல்லாதனால தான். அதனால அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடக்கூடாது. ஆனா அதே நேரத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எலிசா மாதிரி சுள்ளனாவும் இருந்துடக்கூடாது. ஆமே, பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க எலிசாவா? அதான் பைபிள்ல ரொம்ப அழகா ஒரு வசனம் சொல்லுது, நீங்கள் புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல. நீங்க ஏலி மாதிரியும் இருக்க வேண்டாம், எலிசா மாதிரி இருக்க வேண்டாம். எலிசா என்ன பிரச்சனை அவருக்கு? அவர் நடந்து போயிட்டு இருக்கிறாரு, சின்ன குட்டி பசங்க மொட்டை தலையான்றாங்க. அவருக்கு முடியல போல தெரியுது. அதனால முடியலாதனால சின்ன பசங்களுக்கு எப்பவுமே அந்த நாலேஜ் இருக்காது. ஒருத்தனை நக்கல் பண்றோம், கிண்டல் பண்ண தெரியாது. மொட்டை தலையா ஏறி போன்னு கிண்டல் பண்றாங்க. இவருக்கு உடனே என்ன வந்துருது? பயங்கரமான கோவம் வந்தது. கோவம் வந்த உடனே அந்த பிள்ளைகளை எல்லாம் சபிக்கிறாரு. சபிச்சுட்டு சிங்கங்களுக்கு கட்டளையிடுறாரு. சிங்கங்கள் அந்த குழந்தைங்களை எல்லாம் கொன்றுச்சு. அந்த எலியாவை விட எலிசா 2 மடங்கு. எத்தனை மடங்கு? உங்க மனசுல எலிசா இருக்காரா எலியா இருக்காரா? கண்ணை மூடிட்டு சொன்னா நமக்கு எலியா தான் ஞாபகம் வரும், எலிசாவை ஞாபகமே வராது. ஆனா 2 மடங்கு அபிஷேகத்தை வாங்கியும் ஊழியத்துல அவளால பெரிய சைன் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம ஊர் பாஷைப்படி பார்த்தா சுள்ள. எதுக்கு எடுத்தாலும் அவருக்கு மூக்குல என்ன வரும்? ஆமா, மூக்குல கோவம் வரும். அவர் எல்லாத்தையுமே குழந்தைங்க என்ன பண்ணிருச்சு, சரி பரவாயில்ல, அந்த குழந்தைங்க என்னமோ தெரியாம சொல்லிட்டு போயிடுச்சு அப்படின்னு விடலாம். இல்ல, ஒரு ஊழியக்காரனா இருந்துட்டு அப்படி சபிச்சு அந்த குழந்தைங்க செத்து போயிடுச்சு, எப்படி இருக்கும்? அன்னைக்கு இருந்த ஆட்களால உயிரோட விட்டாங்க, இன்னைக்கு என்ன அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு எலியா இருந்தான்னா அவருக்கு தான் பெட்டி கட்டிருப்பாங்க அன்னைக்கே. அப்போ ரொம்ப அவசியமான ஒன்று, ஆண்டவரே எனக்கு தாழ்மையா இருப்பதற்கு என்னுடைய குணம் எனக்கு ரொம்ப அவசியம். சிஸ்டர், பிரதர், இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் சிஸ்டர், எப்படி வேணாலும் இருக்கலாம் பிரதர்.
ஆனா ஒரே ஒரு தீர்மானம் இந்த வருஷத்தினுடைய லாஸ்ட்ல எடுங்க. இனி என் வாயினால யாரையுமே நான் காயப்படுத்த மாட்டேன். இனி நான் அன்பா நடந்துக்குவேன். நான் ரொம்ப எரிச்சல் அப்படியே கொட்டிக்க மாட்டேன். மற்றவங்களை கொஞ்சமாவது நான் புரிஞ்சுக்குவேன். அடுத்தவங்களுடைய உணர்வுகளை எனக்கு புரிஞ்சுக்க தெரியும் அப்படின்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, மற்றவங்களுடைய உணர்வுகளை கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க. நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. பக்கத்துல அந்த கையை பிடிச்சு சொல்லுங்க, மற்றவங்களுடைய உணர்வுகளை கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க. ஆமென். உங்களுக்கு அந்த உணர்வு இல்லைன்றதுக்காக மற்றவங்களுடைய உணர்ச்சியை புரிஞ்சுக்காம இருக்கலாம். அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிற ஒரு மனசு, அதான் எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் 90% எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே 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 சரி பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல சமாதானமாய் வாழ கர்த்தரே, இது ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ற ஒரு வாழ்க்கை. இது ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நீங்க வாழ்ந்து பாருங்க, உங்களை அறியாமலே உங்களுக்குள்ள ஒரு பெரிய கான்பிடென்ட் வரும். உங்களை குறித்து ஒரு பெரிய நம்பிக்கை வரும். நீங்க நல்லவங்க அப்படின்ற ஒரு போர்வம் உங்களுக்கு வந்துடும். நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த உலகத்துல வாழும்போது எல்லாரையும் மதிச்சு இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா இந்த வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு தலைமைத்துவத்துக்கு வந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். நீங்க ஒரு சாட்சியா நிக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். இதுக்கு வாங்க, இதுக்கு வாங்க, எல்லாரும் வாங்க, இதுக்கு வாங்க. இந்த மாதிரி ஆசைப்படுங்க, இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுக்கு தருவார் என்று நான் நம்புறேன். அல்லேலூயா. கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இன்னும் தேவை கிருபை தாரும், எனக்கு இன்னும் தேவை கிருபை தாருமே, தாழ்மையுள்ளவனிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவனிடம் ஹல்லேலூயா தங்கிடுதே கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மானம் தளர்ந்த ஹல்லேலூயா பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே, போதுமே கிருபை தாருமே, போதுமே கிருபை தாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனோட நெருங்குவதற்கு, தேவனுக்கு பிடிச்ச பிள்ளையாய் மாறுவதற்கு கேரக்டர் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப அவசியம். உங்க கேரக்டர் ரொம்ப அவசியம். இந்த உலகத்தோட மிங்கிள் ஆகிறதுக்கும் அப்படிதான், அதே நேரத்தில் தேவனுக்கு ஊழியம் செய்யறதற்கும் ரொம்ப அவசியம். என்னன்னா த கேரக்டர். ஆமேன்னு சொல்லுங்க. பொதுவாகவே நீங்களாகவே அதை வரவழைச்சுக்குங்க, ஜெபம் பண்ணி அதை கேளுங்க. ரொம்ப உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல எல்லாருக்கும்? ஆமேன். உங்களே உங்களுக்கு சுத்தமானாய் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய குணங்களை எல்லாம் மாற்றி. ஏன்னா நம்ம அம்மா அப்பா நிறைய பேர் இப்படிப்பட்ட கேரக்டர்ல தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த குணம் இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால அது நம்மை அறியாமலே நம்மை வந்து தொத்திக்கணும். நம்முடைய தகப்பனுடைய, நம்முடைய தாயாருடைய குணம் வந்து நம்மை அறியாமலே வந்து நம்மளை தொத்திக்கும். ஆனா நம்ம என்னவா இருக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா அதுல நம்மளாவது அதுல மாத்தினாதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு நீ நல்லதா கொண்டு போய் சேர்க்க முடியும். இல்லைன்னா கொண்டு போய் சேர்க்க முடியாது. அந்த நம்முடைய பிள்ளைகள் வந்து கள்ளம் கபடு இல்லாம வளர்றது நல்லதுதான். கர்த்தர் அவங்க பட்சத்துல கண்டிப்பா துணையா இருப்பார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கேட்கலையே சத்தமா? ஆமேன். உங்க பிள்ளைங்க கள்ளங்கபடு இல்லாம இருக்காங்களா? சந்தோஷப்படுங்க, சந்தோஷப்படுங்க. ஆனா அவனை வந்து இப்படிதான் வளர்த்தணும், அவனை வந்து கண்ணிங்கா வளர்த்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல ஒரு பையன் அடிக்கிறான்னு வைங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம்?
நீங்க என்ன சொல்லுவீங்க? மா ரொம்ப அடிக்கிறாம்மா, ஒண்ணு மிஸ் கிட்ட சொல்லணும். மிஸ் கேட்கல, மிஸ் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறானா, ரொம்ப அடிக்கிறானா, நீ ஒண்ணு கொடுத்துரு, இல்ல நீ ஒண்ணு கொடுத்துரு, அப்பதான் அவன் என்ன பண்ணுவான், நீ வாங்கிட்டே இருந்தானா அவன் உனக்கு கொடுத்துட்டே இருப்பான். பொதுவாக நிறைய பேரண்ட்ஸ் இப்படி தான் சொல்லுவாங்க, அவனுக்கு கொடுத்தா நீ ஒன்று கொடுத்துரு, அதோட அமைதியார் விட்டுரு அப்படின்னு. ஆனா சில நேரத்தில் நம்முடைய சிலருடைய பிள்ளைகள் ரொம்ப சாதுவா இருப்பாங்க. ஆனா அதான் அவங்களுடைய மனசுக்குள்ள எதுவுமே தெரியாது, அப்படி பண்ணவும் தெரியாது. ஆனா அவங்க எல்லா குழந்தைங்களுடைய பட்சத்திலையும் ஆண்டவர் கண்டிப்பா இருப்பாரு. இன்றைக்கு இந்த உலகத்துல எது குறைஞ்சிச்சுன்னா இந்த யதார்த்தம் ரொம்ப ரொம்ப, சொல்லுங்க, யதார்த்தமே இல்லை, யதார்த்தமே இல்லை. பாருங்க, எல்லாத்துலயுமே கண்ணிங் மட்டும்தான் இருக்கே தவிர யதார்த்தமே இல்லை. ஒரு மாமியார்கிட்ட ஒரு யதார்த்தம் இருக்குதா, ஒரு மருமகள்கிட்ட ஒரு யதார்த்தம் இருக்குதா, ஒரு கணவனார்கிட்ட, மனைவிட்ட, பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட ஒரு யதார்த்தம், சர்ச்சுக்கு வர்றவங்கள்ட்ட ஒரு யதார்த்தம் இருக்குதா? யதார்த்தமே இல்லைங்க. எல்லாம் ஒரு கண்ணிங்க தான் பாக்குறது. இல்ல நான் என்ன நம்புறேன் அப்படின்னு, நம்ம பேதன்னு நினைச்சா கூட பரவாயில்ல, நம்ம எப்படி போனோம், யதார்த்தமான ஒரு வாழ்க்கை. சரி பரவாயில்ல 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 பரவாயில்ல. எல்லாத்தையும் தப்பா நினைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு பாருங்களேன். எல்லாத்தையுமே தப்பா நினைப்பாங்க. நின்னா தப்பு, எந்திரிச்சா தப்பு, உட்கார்ந்தா குற்றம், அப்படி தப்பாவே. இவன் இப்படி பண்ணிருப்பானோ, இப்படி இருப்பானோ. அதான் புறாக்களை போல கபடற்றவர்களா இருப்பது தவறல்ல. அது நீங்க ஒரு காரியத்துல எல்லாரையும் நம்புங்கன்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல நீங்க எல்லாத்தையுமே தப்பா பாக்குறது, பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாரையும் நம்ப சொல்லல, ஆனா நீங்க எல்லாத்தையுமே தப்பா பாக்குறது தவறுன்னு சொல்ல. பேசினா உடனே தப்பா பேசுறானோ, தப்பா பாக்குறானோ, இந்த மெசமசுக்கு தான் அர்த்தமோ, இது இப்படி இருக்குமோ, இது இப்படி இருக்குமோ, என்னங்க. அதுக்காக நீங்க பேதத்தனமா போய் சிக்கி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லல. என்னவா இருக்கு, ஒரு 2-3 டைம் நடந்தான்னா நமக்கு தெரியும், நம்ம கண்டிப்பா. ஆனா எடுத்த உடனே எல்லாரையுமே தவறாகும், அசுத்தமானாகும், பாவியாகவும் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன வரவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு. சத்தமா சொல்லுங்க, கேட்கல. எல்லாரையும் பாவியா பார்த்து பழகியாச்சு பாஸ்டர், எல்லாத்தையும் கெட்டதாவே பார்த்து பழகியாச்சு. என்ன இருந்தாலும் ஒரு குறியோட தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இல்ல 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 ஆண்டவரே, எனக்கு ரொம்ப பிடிக்குது, நான் ரொம்ப ஜெபம் பண்றேன். ஆண்டவரே, எனக்கு உங்க கேரக்டர் எனக்கு வரட்டும் ஆண்டவர், உங்க கேரக்டர் எனக்கு வரட்டும் ஆண்டவர். எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல நம்ம ஆண்டவர். கேரக்டர், பெஸ்ட் கேரக்டர் எக்ஸாம்பிள் அவர் தாங்க. அவரை மாதிரி ஒரு தேவன் யார் இருக்கா? அவரை மாதிரி ஒரு தேவன் யார் இருக்கா? ஆமென், அல்லேலூயா. அதான் தன்னை முத்தம் கொடுக்கும் போது கூட முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய், முத்தத்தினாலா காட்டி கொடுக்கிறாய். சரி, எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல நம்முடைய ஆண்டவர். தன்னை அவ்வளவு அடித்து சித்திரவதை செய்யும் போது, பாவி ஆண்டவரே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு நல்ல தெய்வம். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் எப்படிதான் இருக்கணும். அவர் திரளான ஜனங்களை கண்டு மன இறங்கினாராம். அவருக்கு ஆட்டோமேட்டிக்கலா அவங்கள பார்க்கும்போது அந்த மன உருக்கம் வந்துருச்சு, அந்த இறக்கம் வந்துருச்சு. திரளான ஜனங்கள் 3 நாளா செய்தியை கேட்டே இருக்காங்க. இப்ப எல்லாருக்கும் பசி இருக்கும், ரொம்ப தூரம் நடந்து போறாங்க. உடனே அவருக்கு ஒரு இறக்கம் வருது, இன்னும் ரொம்ப தூரம் நடந்து போவாங்களே, இத்தனை நாளுக்கு கேட்டாங்களே, இவங்களுக்கு ஏதாவது கொடுங்கன்றாரு பாருங்களேன். அப்படி ஒரு இறக்கம் வந்தது பாருங்களேன் அவருக்கு. சரி, ஏதாவது சாப்பாடு கொடுத்து போனா கொஞ்சம் நடந்து போறது கூட பலன் இருக்கும். ஏன் 3 நாள் உட்காந்து நானும் சாப்பிடாம தானே, நம்ம என்ன நினைப்போம், நம்மளா இருந்தா என்ன பண்றோம், 3 நாள் உங்களை மாதிரி நான் தான் தின்னாம இருந்தேன், நீங்களாவது உட்காந்து கேட்டு உட்காந்துறீங்க, ஆனா நானு உங்களுக்கு தொண்டை தண்ணி நிறைய கத்திட்டு கிடந்தேன். இப்ப கொடுக்கணும்னா எனக்கு தான் பிரியாணி தரணும், எனக்கு சாப்பாடை கொடுத்து நீ எல்லாம் கிளம்புங்கன்னு நம்ம கேரக்டர் அப்படிதான் பண்ணுவோம். நம்மள தான் அப்படித்தானே சொல்லுவோம், நான் தானே கத்துனேன், நான் தானே பிரசங்கம் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் என்ன, கத்துக்கு ஒரு இறக்கம் வருது பாருங்களேன். 3 நாள் உட்காந்து சொன்னதெல்லாம் கேட்டாங்களே, இவங்களுக்கு ஏதாவது கொடுக்கலாமே, ஏதாவது கொடுங்கப்பா. உடனே 5 அப்பம் 2 மீன் ஆசீர்வச்சு எல்லாரும் கொடுக்குறாரு. அப்போ அந்த இறக்கம் கர்த்தருடைய குணம் தான் அந்த இறக்கம். நான் இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் நான் வாஞ்சிக்கிறேன், ஆண்டவரே, மக்களை குறித்து அப்படி ஒரு இறக்க சுபாவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நான் அழணும் ஆண்டவரே, ஜனங்களுக்காக
நான் திறப்புல நிக்கணும் ஆண்டவரே. ஒரு இருதயம் பாடுபட்டா, அந்த அவயவம் பாடுபட்டா, அந்த அவயவத்தோட சேர்ந்து நான் பாடுபடணும் ஆண்டவரே. அவங்களுக்காக திறப்புல நிக்கணும், ஜெபிக்கணும். அந்த அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு நான் பலிபீடத்திலிருந்து கேட்கிறேன். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் அந்த ஆவியை கர்த்தர் வைப்பார். இதுதான் ஆண்டவருடைய பெரிய அபிஷேகம். அவருடைய குணம் அதுதான். அந்த குணத்தையே கர்த்தர் நமக்கு தருவார். அசுத்தத்தை களைந்து போட உதவி செய்வார். நம்முடைய இருக்கிற அந்த அசுத்தம் எல்லாம் மாறி போய் நம்மை சுத்தமாய், ஹல்லேலூயா, ஞான இருதயம் உள்ளவர்களாய், ஞான இருதயம் உள்ளவர்களாய், ஞான இருதயம் உள்ளவர்களாய், பழகிறதுல ரொம்ப ஞானம், வாழ்றதுல ரொம்ப ஞானம், மனத்தாழ்மை. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் ஒரு 10 டைம் சொல்லுங்க. மனத்தாழ்மை சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க பார்க்கலாம். மனத்தாழ்மை. கேளுங்க, கேட்கிறவங்க கேளுங்க. ஆண்டவரே, அந்த மனத்தாழ்மையை வெளி தோற்றத்திற்காக அல்ல, நான் என் கேரக்டரே அதை தாங்க ஆண்டவர், என் கேரக்டரே அதை தாங்க ஆண்டவர். பரவாயில்ல, அவங்க தானே திட்டுறாங்க, அவங்க தானே பேசினாங்க, பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு மனத்தாழ்மை எனக்கு வேணும். கேட்க கேட்க அந்த கிருபையை கத்த தருவாரு. நீங்க பேசுறதுல அந்த தாழ்மை வெளிப்படணும். நீங்க ஒரு பொருளை கொடுக்கறதுல அந்த தாழ்மை வெளிப்படணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. நான் உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் உங்க கூட இருப்பார். விசேஷமாய் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்குது. என்ன டேட் வச்சிருக்கிறோம்? 11ஆம் தேதி இல்ல? 11 ஞாயிற்றுக்கிழமை தானே வருது? ஆமா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலையில திருவிருந்து ஆராதனை. வருஷத்துக்கு ஒரு டைம் நம்ம அந்த திருவிருந்து ஆராதனையை அந்த மாதிரி நடத்துவோம். அதனால எல்லாரும் அந்த திருவிருந்து ஆராதனைக்கு நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துமஸ் ஆராதனை 25ஆம் தேதி ஒரே ஆராதனையா நம்ம வச்சிருக்கிறோம். காலையில 6 மணிக்கு ஆரம்பித்து 9 மணிக்குள்ள முடிஞ்சிடும். அதனால 2 ஆராதனை இல்லை, ஒரே ஆராதனையை வைத்திருக்கிறோம். எல்லாரும் அதற்குள்ள வாருங்க. நியூ இயர் ஆராதனை 31ஆம் தேதி இரவு 9:30 மணிக்கு ஆரம்பித்து காலையில ஒரு 3 மணிக்குள்ள நம்ம அந்த ஜெபத்தை முடித்துருவோம். அதற்காக ஆயத்தமாங்க. ஸோ இதற்கு இடையில சுத்திகரிப்பு ஜெபம் ஒரு 7 நாள் வைக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கிறதுனால ஒரு 3 நாட்கள் சுத்திகரிப்பு ஜெபம் வைக்கிறதுக்காக முயற்சி எடுக்கிறேன். 3 days புது வருஷத்துக்குள்ள நைக்குள்ளக்கணும். ஒரு 3 நாள் சுத்திகரிப்பு ஜெபம். அதனுடைய டேட்டை சண்டே உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஸோ எனக்காக நீங்கள் நிறைய ஜெபித்தீர்கள். என்னை ரொம்ப சுகமாக ஆண்டவர் வச்சுருந்தாரு. நான் ரொம்ப நிறைய அலைஞ்சேங்க. ஆனால் எனக்கு கஷ்டமாகவே தெரியல. இரவு அந்த பார்த்தீங்கன்னா 3-4 இடத்துக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆனால் அந்த இடத்துல இருந்தெல்லாம் வரும்போதெல்லாம் நைட்டெல்லாம் ரொம்ப லேட்டாக 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்கினேன். காலைல திரும்ப எழும்பி. ஆனாலும் எனக்கு ஒரு கஷ்டமே இல்லாமல் இருந்துச்சு. அதை முழுக்க முழுக்க உங்களை நான் நினைச்சேன். உங்களுடைய ஜெபம், இன்னும் ஆன்லைனில் இருக்கிற எத்தனையோ அம்மா அப்பா, உங்களுடைய ஜெபம் எல்லாம் என்னை ரொம்ப தாங்கிருச்சு. ஸோ ரொம்ப மகிமையாய் ஆண்டவர் நடத்தினார். நிறைய நிறைய விஷயம், நிறைய ஒரு வெளிச்சம், புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க இருந்துச்சு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்காக ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறேன். எனக்காக ஜெபித்த எல்லாருக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சாக்லேட்டாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு கொடுக்க முடியாது, உங்களுக்காவது கொடுக்கலான்னு நினச்சி நான் சாக்லேட் கடைக்கு போகல. ஆனால் அந்த ஜனங்கள் ரொம்ப அன்புள்ளவர்கள். பார்த்தீங்கன்னா சாக்லேட்ல டெய்லி மீட்டிங் முடியும் போது ஒரு 2 பைய தூக்கிட்டு வர மாதிரி இருந்துச்சு. ரூமுக்குள்ள நான் தங்கியிருந்த ரூம்ல ரிட்டன் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பாதி நிறைஞ்சிருச்சு. அந்த பேக்னால அவ்வளோ சாக்லேட்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தாங்க. இன்னும் நம்ம சர்ச்சுக்கு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு பிரதர் ஃபுல் பணம் கட்டி அவரே வாங்கி கொடுத்துட்டாரு. அங்கே
இங்க நல்லா இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்தா அவங்க பாராட்டின அன்பா. ஆனா என்னன்னா, அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தனா உள்ள பேக் வச்சு பார்த்தா 30 கிலோக்கு மேல எடுத்துட்டு போக முடியாதுட்டாங்க. 30 kg தான் சார். அதுக்கு முன்னாடி சரி இது எக்ஸ்ட்ரா கொண்டு போறதுக்கு ஏதாவது காசு கொடுக்குறோம்னு கேட்டா, நீ இங்க இருந்து பிரிச்சு மொத்தத்தையும் கொடுத்து 30 கிலோ கொண்டு போன்ட்டான். அப்புறம் அங்கேயே உட்காந்து பிரிச்சு 30 கிலோ மட்டும் எடுத்துட்டு மற்றதை பாஸ்ட் கையில கொடுத்து நீங்க கார்கோல போட்டு விடுங்க பாஸ்டர் அப்படின்னும். சரி கர்த்தருக்கு சித்தமான ஞாயிற்றுக்கிழமை உங்க எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றோம். அந்த ஊர் சாக்லேட். ஸோ அதனால ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் இன்னும் நடத்துவார். நமக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. சர்ச்சு உடனே இந்த நியூ இயருக்குள்ள ஷெட்டெல்லாம் போடணும். அதனால இந்த வெல்டிங் தெரிஞ்சவர்கள் யாராவது இருந்தால் ஒரு 1 வீக் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு வாரம் அந்த வெல்டிங் வேலை தெரிந்தவர்கள் இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். மற்றபடி நீங்களும் அப்படி தான், நிறைய வேலை இருக்குது. நான் வர 10 days இல்லாதனால ஃபுல்லாக எல்லாமே வேலை ஸ்டாப் ஆயிடுச்சு. இது முடிக்கணும். இன்னும் ஒரு 8-9 நாளைக்குள்ளே முடிச்சாதான் கிறிஸ்துமஸுக்கு வந்து அந்த ஷெட்டை நம்ம ஃபினிஷ் பண்ண முடியும். அதனால் ஜெபித்து கொள்ளுங்கள், தேவைகளுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாம். ஸோ ஆன்லைனில் இருக்கிறவர்களும் எங்களோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்னைக்கு ஒரு பெரிய ஜெபமாய் நம்ம செய்ய போகிறோம். வருகிற 2023ஆவது ஆண்டு நம்முடைய குணத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பார்க்க வேண்டும். திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் பார்க்க வேண்டும். என்னோட பழகிற எல்லாரும் பார்க்க வேண்டும். ஆண்டவர் மோசையை பார்த்து, மோசைக்காக கர்த்தர் வழக்காடு சொல்றாரு, என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளை. மோசையை பார்த்து அவருடைய சொந்த சகோதரியே வந்து குற்றப்படுத்தும் போது, அவன் மோசமான ஆளு, அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு சாட்சி கொடுக்கிறாரு. என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அவ்வளவு நல்ல கேரக்டர். மோசையை ஆண்டவர் ஏன் தெரிஞ்சு கொண்டார் அப்படின்னு சொன்னா, அவ்வளவு பெஸ்ட் கேரக்டர். இந்த எகிப்தை விட்டு இப்ப துரத்தப்பட்டு மீதியான் தேசத்திற்கு போன, அங்க எத்ரோ என்கிற மனுஷன். அந்த எத்ரோவுக்கு இருக்கிறதெல்லாம் என்ன பிள்ளைங்க தான், பொம்பளை பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளைகளை இருக்கிற இடத்துல ஒரு ஆம்பளை பிள்ளை போறாரு. நம்முடைய யாக்கோபு எப்படி போனாரு சொல்லுங்களேன். யாக்கோவும் அதே மாமனார் வீட்டுக்கு தான் போனாரு. ஆனா போகும்போது அவருக்கு மூத்தவளை என்ன பண்ணல, பிடிக்கல. அவளுக்கு கூச்ச பார்வை இருந்தனால பிடிக்கல. ஆனா இளையவளை, அவர் இளையவளை ரொம்ப பிடிச்சிச்சு. பிடிச்ச உடனே மூத்தவ தப்பா நினைக்கிறாளோ இல்லையோ, எனக்கு யார் தான் வேணும், எனக்கு இளையவ வேணும்ன்றதுல அவர் ரொம்ப தீவிரமா நின்று, அதுக்காக 14 வருஷம் ஆனா கூட பரவாயில்லன்னு சொல்லி பாத்துங்களேன் இளையவளை வந்து பிடிச்சிட்டாரு பாருங்க. ஆனா இவர் அந்த மாதிரி வந்து மோசை வந்து அங்க அத்தனை பிள்ளைங்களையும் நிக்க வச்சு அவர் வந்து இந்த பொண்ணு வேணும் இந்த பொண்ணு வேணான்னு சொல்லல. மூத்த பொண்ணு சரி, அப்படி ஒரு மனுஷன். அதனாலதான் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும். அப்ப நான் நம்புறேன்னா, மோசையினுடைய கேரக்டர் மட்டும் நம்ம அப்படியே எடுத்து வச்சோம் அப்படின்னா நிறைய நல்ல கேரக்டர், ரொம்ப மனசு அப்படியே ஒரு நல்ல தெளிவுள்ள ஒரு மனுஷன். தன்னுடைய மாமனார் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி ஒரே ஆளா நீ பாரத்தை சுமக்கிறது கஷ்டம், அதனால இந்த பாரத்தை எல்லாம் கொஞ்சம் பிரிச்சு கொடுங்கன்னு சொன்ன உடனே நம்மளா தானே, மாமா நீயே வெளியூர்காரன், மனசுல அப்படிதான் நினைப்பாங்க. உங்களுக்கு ஊழியத்தை பற்றி ஒண்ணுமே, எனக்கு கிறிஸ்டியானிட்டியை பற்றியே ஒன்றும் தெரியாது, நீங்க வந்தெல்லாம் உதவி செய்யக்கூடாது, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன், 20 லட்சம் பேருக்கு கர்த்தர் ஹெட்டா வச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கணும். ஆனா மாமனாராகிய எத்ரோ சொன்ன ஆலோசனையை கர்த்தர் இடத்துல கேட்டு நல்லதுன்னு சொன்னோம்னா அப்ளை பண்றாரு பாருங்க. மாமனார் தூரத்துல வரும்போது மாமனாரை கட்டி பிடிச்சாராம். மாமனாரை வீட்டுக்குள்ள உட்கார வச்சு எல்லாத்தையும் விலாவரியா சொன்னாராமா கர்த்தர் நடத்தி வந்த விதத்தை. அப்ப எந்த அளவுக்கு நல்ல குணம். அதனாலதான் ஆண்டவர் அவனை குறிச்சு சாட்சி கொடுத்தார். உங்களை குறிச்சு ஆண்டவர் வருகிற ஆண்டு சாட்சி தரணும்.
கணவனிடத்துல சாட்சி தரணும், மனைவியிடத்துல சாட்சி தரணும், சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடியும் கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்தணும். கைகளை உயர்த்தி என்னுடைய குணத்தை மாத்தணும் ஆண்டவரே. தாழ்மை எவ்வளவு உயர்ந்தாலும் எனக்கு மன தாழ்மை ஆண்டவரே, எனக்கு மன தாழ்மை. சொல்லுங்க அப்பா, எனக்கு அந்த கேரக்டர் வேணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. எனக்கு இன்னும் தேவை கிருபை தாரு. சத்தமா ஜெபிங்க பார்க்கலாம். எனக்கு இன்னும் தேவை அப்பா அப்பா. திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இன்னும் கிருபை தேவை. என் பிள்ளைக்கு இன்னும் கிருபை தேவை. நல்ல குணம், என் கணவனாருக்கு நல்ல குணம், என் பிள்ளைகளுக்கு நல்ல குணம், எனக்கு நல்ல குணம், எனக்கு ஒரு மெச்சூர்டான ஒரு வாழ்க்கை, உங்களை மாதிரி ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க ஆண்டவரே, உங்களை மாதிரி ஒரு லீடர்ஷிப், உங்களை மாதிரி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க. என் குடும்பத்தை நடத்துறதுக்கு அப்படி ஒரு குவாலிட்டி எனக்கு தேவை. திருச்சபையை நடத்துறதுக்கு எனக்கு அப்படிப்பட்ட குவாலிட்டி தேவை. இந்த உலகத்துல இருக்கிற மனுஷனிடத்துல வாழ்றதற்கு ஆண்டவரே நான் ரொம்ப ஆசைப்படுறேன். உம்மை போல என்ன மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க. எனக்கு இன்னும் தேவை. உங்களை யாரும் எதிர்க்க முடியாது, உங்களுக்கு விரோதமா யாரும் எழும்ப முடியாது. உங்களுடைய குணம் மட்டும் கர்த்தருக்கு பிரியமானதா இருந்தால் நான் நம்புகிறேன், உங்களை எதிர்க்கிறதுக்கு யாரையும் கர்த்தர் அலோவ் பண்ண மாட்டாரு.